ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரப்பர் ஷீட்டு, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர் பொருட்கள் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நான் காமிச்சது ரப்பர் மரத்தோட இலை. இது ரப்பர் மரம். இது ரப்பர் மரத்தில் பால் வெட்டி இருக்கிறாங்க. ஸோ இதை ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த பாலை டெய்லி கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி, கெமிக்கல் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து அதை ஒரு மாதிரி பிளண்ட் பண்ணி அதை கொஞ்சம் நல்ல திக்காக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிஷினில் போட்டு ரோல் பண்ணி ஃப்ளாட் ஆக்கி அதை காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சம்மந்தப்பட்ட சொசைட்டிக்கோ இல்லை ஏதாவது வெண்டாருக்கோ அவங்க அந்த ரப்பர் ஷீட்டை சேல் பண்ணுவாங்க. அந்த ரப்பர் ஷீட்டை கலெக்ட் பண்ணிட்டு தான் அந்த ரப்பர் ஷீட்லேருந்து நிறைய பொருட்கள் நமக்கு ரப்பர் பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷீட்டு தான் பேஸு. அந்த பேஸை வச்சு சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம என்னென்ன பொருட்களுக்கு தேவையோ என்னென்ன மாதிரியான கெமிக்கல் சேர்க்கணுமோ அது மாதிரிலாம் சேர்த்து ஒரு பொருளை உருவாக்குறாங்க. ஸோ பேசிக் ரப்பர் ஷீட்டு தயாரிக்கிற முறை இது தான். ஃபஸ்ட்டு ரப்பர் பால் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கெமிக்கல்லாம் கலந்து ஒரு ஆசிட்டெல்லாம் கலந்து இந்த மாதிரி இதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண வைப்பாங்க. பாலெல்லாம் ட்ரேயில் ஊற்றி இப்போ நான் காமிச்சது ஒரு மரத்தோட இது காமிச்சிருக்கிறேன், பால் வெட்டுறதை. ஸோ இது நிறைய மரத்துலேருந்து கலெக்ட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி, கெமிக்கல்ஸ் இதெல்லாம் கலந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேயில் ஊற்றி இப்போது காய வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். அப்படியே செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது, அதில் வச்சு இது ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் இதை மெலிசாக ரோல் பண்ணுவாங்க. இந்த மிஷினுக்குள்ளே விட்டு தான் அதை நம்ம பாஸ்தா மிஷின் மாதிரி இருக்கும், இது அதில் வச்சு ரோல் பண்ணுவாங்க. இது டை, இது அச்சு மாதிரி இருக்கும். அங்கங்கே குழி குழியாக இருக்கும், சீக்கிரம் காஞ்சிரும். நம்ம செப்பல்ஸ், ரப்பர் செப்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதில் தான் இந்த பேஸ் இதுதாங்க ரப்பர் ஷீட்டு. ஓகேவா? இப்படி தான் ரப்பர் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போகும். பாருங்கள், இந்த மாதிரி அச்சியாக வந்துடும். இதை எடுத்து நல்லா காய போடணும். ஸோ காய போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் புகை காட்டுவாங்க. ஸோ ஸ்மோக் பண்ணாங்க. அந்த புகை காட்டும்போது என்ன ஆகும்னா அந்த ரப்பர் ஃபங்கஸ் வராமல் கெடாமல் அப்படியே இருக்கும். இது 2-3 நாளான காஞ்ச ரப்பர் ஷீட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 1 வீக் அந்த மாதிரி காஞ்ச ரப்பர் ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக காய போட்டு எடுப்பாங்க. ஹேவ் எ நைஸ் டே.